ஹலோ வியூவர்ஸ். உலகின் பணக்காரர் யார் என்றால் சட்டென எலான் மஸ்க் என கூறிவிடுவோம். ஆனால் உலகின் பணக்கார குடும்பம் யார் என்று கேட்டால் உங்களுக்கு பதில் தெரியுமா? தற்போதைய நிலவரப்படி ஹவுஸ் ஆஃப் தி சவுதி குடும்பம்தான் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறதாம். பெரும்பாலும் உலகின் பெரும் பணக்காரர்கள் யார் என்றால் நாம் எளிதில் கூறிவிடுவோம். நீண்ட காலமாக இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருந்தவர் பில்கேட்ஸ். பேச்சு வழக்கில் கூட ஆமா இவர் பெரிய பில்கேட்ஸ் என சொல்லும் அளவிற்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் மூலம் பெரும் வருவாய் ஈட்டியவர் பில்கேட்ஸ். தற்போதைய உலகின் நம்பர் 1 பணக்காரர் டெஸ்லா, ட்விட்டர் போன்ற பெரிய நிறுவனங்களின் உரிமையாளரான எலான் மஸ்க். இவரது சொத்து மதிப்பு இன்றைய தினத்தில் 238 பில்லியன் டாலர்கள் ஆகுமாம். ஆனால் உலகின் பெரும் பணக்கார குடும்பங்கள் எவை என உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி நாம் பெரிதாக யோசித்திருக்க மாட்டோம். செய்திகளிலும் பரவலாக வெளிவருவதில்லை. பொதுவாகவே உலகின் பணக்கார குடும்பம் யாராக இருக்கக்கூடும் என கேள்வி எழுப்பினால் பிரிட்டிஷ் அரச குடும்பமாக இருக்குமோ என நாம் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் டாப் 10 கூட இடம்பெறவில்லையாம். சொல்லப்போனால் பிரிட்டிஷ் அரச குடும்பத்துடன் ஒப்பிடுகையில் உலகின் நம்பர் 1 பணக்கார குடும்பம் 16 மடங்கு அதிக சொத்து மதிப்புடன் கொண்டுள்ளது. இதில் முதலாவதாக ஹவுஸ் ஆஃப் தி சவுதி என பெருமையுடன் அழைக்கப்படும் இந்த குடும்பம் நூற்றாண்டு கால அரசாட்சி வரலாற்றை கொண்டுள்ளது. 2000 பேர் கொண்ட இந்த குடும்பத்தின் சொத்து மதிப்பு 1.4 டிரில்லியன் டாலர்கள் எனவும் கணக்கிடப்பட்டிருக்கின்றது. தற்சமயம் இந்த குடும்பத்தில் இருக்கும் பெரும் பணக்காரராக அல் வலித் பின் தலால் அல் சவுத் கருதப்படுகிறார். இவரது சொத்து மதிப்பு 20 மில்லியன் டாலர்கள் இருக்குமாம். 1.4 டிரில்லியன் டாலர் நிகர மதிப்புடன் உலகின் பணக்கார குடும்பங்களில் ஒன்றாக விளங்குகிறது சவுதி அரச குடும்பம். ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு காலமாக சவுதி அரேபியாவில் ஹவுஸ் ஆஃப் சவுத் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. 1.4 டிரில்லியன் டாலர் நிகர மதிப்புடன் உலகின் பணக்கார மற்றும் சக்தி வாய்ந்த குடும்பங்களில் ஒன்றாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது. செழுமையான வாழ்க்கை முறைக்கு பெயர் பெற்ற அவர்கள் விலை உயர்ந்த டிசைனர் ஆடைகளை அணிந்து கொண்டு ஆடம்பரமான ஹோட்டல்களில் தங்குகின்றனர். சவுத் மாளிகையின் மதிப்பு பிரிட்டிஷ் அரச குடும்பத்தை விட 16 மடங்கு அதிகம் எனவும் சொல்லப்படுகிறது. சவுதி அரச குடும்பம் மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அல் சவுத் தலைமையில் உள்ளது. இந்த புகழ்பெற்ற குடும்பம் சுமார் 15,000 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அல் வலித் பின் தலல் அல் கிட்டத்தட்ட 20 பில்லியன் டாலர் நிகர மதிப்புடைய சொத்துடன் சவுத் குடும்பத்தில் பணக்காரராக இருக்கிறார். சவுதி அரேபியாவின் மன்னர் சல்மான் பின் அப்துல்லாஜிஸ் அல் சவுத் மற்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரின் சொத்து மதிப்பு இதுவரை வெளிவரவில்லை. ரியாத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான அல் யமாமா அரண்மனை சவுதி அரேபியாவின் அரசரின் அதிகாரப்பூர்வ இல்லமாக செயல்படுகிறது. உலகம் முழுவதும் இந்த அரச குடும்பத்திற்கு ஏராளமான ஆடம்பர குடியிருப்புகள் உள்ளனமாம். அல் யமாமா அரண்மனை 4 பில்லியன் சதுரடியில் 1983 கட்டப்பட்டது. அழகான நச்டி கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த மாளிகையில் ஒரு திரையரங்கம், பல நீச்சல் குளங்களும் ஒரு மசூதி போன்ற பல கூடுதல் அம்சங்களும் உள்ளன. பிரம்மாண்டமான 1000 அறைகளும் இருக்கின்றதாம். ரியாத்தின் மையத்தில் எர்கா அரண்மனை உள்ளது. இது நீதிமன்ற கூட்டங்கள், விஐபி பொழுதுபோக்கு மற்றும் அரசாங்க செயல்பாடுகளை நடத்துவதற்கான முக்கிய அலுவலக இடமாக இருக்கிறது. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவின் வருகையின் போது அவரை வரவேற்று வரலாற்றில் தனி இடத்தை பிடித்துள்ளது. அரண்மனை முழுக்க தங்க மூலம் பூசப்பட்ட கிளீனெக்ஸ் டிஸ்பென்சர்கள் உள்ளன. தங்க நாற்காலிகள் வளாகத்தை அலங்கரிக்கின்றன. சவுதி அரச குடும்பம் பல சொகுசு கப்பல்களை வைத்துள்ளது. இதில் இளவரசர் முகமது பின் சல்மானின் 400 மில்லியன் டாலர் மதிப்புடைய செரின் சூப்பர் யாட், 2 ஹெலிபேடுகள் மற்றும் ஒரு விளையாட்டு மைதானம் ஆகியவற்றையும் உள்ளடக்கியது. அரண்மனைக்கு சொந்தமான உலகின் மிகப்பெரிய வணிக விமானமான போயிங் உள்ளது. அரச குடும்பத்தின் மற்றொரு முக்கிய உறுப்பினரான டர்கி பின் அப்துல்லா 22 மில்லியன் டாலர் மதிப்புள்ள கார்களை வைத்திருக்கிறார். இவர்களுக்கு உலகிலேயே அதிகமான எண்ணெய் கிணறுகள் உள்ளன. அதன் மூலம் ஆண்டுதோறும் பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானமும் ஈட்டி வருகின்றனர். நாட்டின் எண்ணெய் வளத்திலிருந்து இவ்வளவு செல்வம் அவர்களுக்கு சேர்ந்துள்ளது. மேலும் இவர்கள் எங்கு சென்றாலும் தங்களது சொந்த போயிங் விமானத்தில் செல்கின்றனர். போகும்போது செலவுக்கு பல 100 கோடிகளையும் எடுத்து செல்கின்றனர். தற்போது சவுதி அரேபியாவில் வசிக்கும் அல் யமஹா அரண்மனை 4 மில்லியன் சதுர அடிக்கு பறந்து விரிந்துள்ளது.
உள்ளூர் நஷ்டி கட்டிடக்கலையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆடம்பர சொகுசு மாளிகையில் திரையரங்கம், பல நீச்சல் குளங்கள், மசூதி, ஆயிரக்கணக்கான அறைகளும் உள்ளன. அவர்கள் எப்பொழுதுமே தங்கம் மூலம் பூசிய கார்களைத்தான் ஓட்டுகின்றனர். விலை உயர்ந்த படகுகளையும் வைத்திருக்கிறார்கள். பிரபல பிராண்டுகளில் காஸ்ட்லியான உடைகளையும் பயன்படுத்துகிறார்கள். அடுத்த குடும்பமாக வால்டன் குடும்பம் இருக்கின்றது. உலகின் பெரும் ரீட்டெய்லர் செல்லரான வால்மார்ட்டில் அதிக பங்குகள் கொண்டுள்ளது வால்டன் குடும்பம். இவர்கள் 50% வால்மார்ட் பங்குகள் கொண்டிருக்கின்றனர். வால்டன் குடும்பத்தில் சொத்தில் பெரும்பகுதி வால்மார்ட்டில் கொண்டிருக்கும் பங்குகள் மூலமே வருகிறது. அமெரிக்காவின் பெரும் பணக்கார குடும்பம் என பெயர் கொண்டிருக்கும் வால்டன் குடும்பத்தின் சொத்து மதிப்பு $247 பில்லியன் ஆகுமாம். வால்டன் குடும்பத்தின் இளைய மகனான ஜிம் வால்டன் இந்த குடும்பத்தின் பெரும் தனிப்பட்ட பணக்கார நபராக இருக்கிறார். இவரது சொத்து மதிப்பு $65 பில்லியன் இருக்குமாம். இவர்கள் பெரிய நிறுவனங்களில் முதலீடுகளை வைத்திருக்கிறார்கள். வால்மார்ட்டின் இணை நிறுவனர்களான பட் மற்றும் சாம் வால்டன் ஆகியோரின் பாரம்பரியத்திலிருந்து குடும்பத்தின் செல்வத்தின் பெரும்பகுதி பெறப்பட்டதாம். 1847ஆம் ஆண்டில் வால்டன் குடும்பம் கலிபோர்னியாவில் ஒரு விவசாய சமூகமாக இருந்தது. அருகில் தங்கம் கண்டுபிடிப்புகள் பற்றி கேள்விப்பட்டதும் வால்டன் குடும்பம் 40 இந்தியர்களின் உதவியுடன் தங்கத்தை சுரங்கத் தொடங்கியது. ஒரு மாதத்திற்குள் அவர்களால் 260 பவுண்டுகள் தங்கத்தை வெட்டி எடுக்க முடிந்தது. அடுத்த சில ஆண்டுகளில் வால்டன் குடும்பம் தங்க சுரங்கங்களில் இருந்து 15 மில்லியனுக்கு மேலாக சேர்த்தது. இன்றைய பணத்தில் இது 1 பில்லியனுக்கு சமம். இருப்பினும் அவர்களின் சாகசங்களால் மிகப்பெரிய உயிரிழப்பும் ஏற்பட்டது. 8000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இந்த செயல்பாட்டின் போது இறந்தனர். கியூபாவின் சுதந்திரத்திற்காக ஸ்பெயின் மீது அமெரிக்கா போரை அறிவித்த போது போருக்கு நிதியளிக்க வால்டன் குடும்பத்தில் உதவியை மத்திய அரசு நாடியது. அவர்கள் அமெரிக்காவிற்கு கோடிக்கணக்கில் கடன் கொடுத்து அதன் பிறகு பெரும் வட்டிக்கு பணம் சம்பாதித்தும் உள்ளனர். முதல் உலகப் போரின் போது ஆங்கிலேயருக்கு ஆதரவாக வால்டன் குடும்பம் முக்கிய பங்காற்றியது. போரின் போது அவர்கள் 40 சரக்கு கப்பல்களை ஆங்கிலேயர்களுக்கு குத்தகை எடுத்தனர். இந்த ஒப்பந்தம் வால்டன் குடும்பத்தில் நிகர மதிப்பை கணிசமாகவும் உயர்த்தியது. மேலும் நூற்றுக்கணக்கான துணை நிறுவனங்கள் மற்றும் ஷெல் கார்ப்பரேஷன்கள் மூலம் வால்டன் குடும்பம் பர்மா முதல் எண்ணெய் மற்றும் சுரங்கம் வரை நூற்றுக்கணக்கான நிறுவனங்களில் பங்குகளை வைத்திருக்கிறது. 500 பில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களுடன் ராப் வால்டன் வால்டன் குடும்பத்தின் பணக்கார உறுப்பினர் ஆவார். வால்டன் குடும்பத்தின் மொத்த நிகர மதிப்பு 4 டிரில்லியன் ஆகும். இது உலகின் பணக்கார குடும்பங்களில் ஒன்றாகவும் உள்ளது. வால்டன் குடும்பம் வால்மார்ட்டில் 49% பங்குகளை வைத்துள்ளது. 360 பில்லியன் ஆண்டு வருமானத்துடன் வால்டன் குடும்பம் அமெரிக்காவின் பணக்கார குடும்பமாகவும் உள்ளது. வால்டன் குடும்பம் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா முழுவதும் நூற்றுக்கணக்கான மாளிகைகளை வைத்திருக்கின்றன. மேலும் ராப் வால்டன் உலகின் மிகப்பெரிய சில்லறை விற்பனையாளராக வால்மார்ட்டின் அதிர்ஷ்டத்தின் ஒரு அமெரிக்க பில்லியனர் வாரிசு ஆவார். அவரது முழு பெயர் சாமுவேல் ராப்சன் வால்டன். ராப் வால்டனின் நிகர மதிப்பு 510 பில்லியன் USD ஆகும். இதில் பெரும்பாலானவை ரகசிய சொத்துக்கள் ஆகும். ராப் வால்டன் டென்வர் பிரான்கோஸ் NFL அணியின் உரிமையாளர். அவர் 3 முறை திருமணமும் செய்து கொண்டார் மற்றும் விவாகரத்து தீர்வுகள் மற்றும் ஜீவனாம்சம் ஆகியவற்றில் 10 பில்லியனுக்கு அதிகமான தொகையையும் செலுத்தியுள்ளார். 3ஆம் இடத்தில் இருக்கும் அர்னால்டு குடும்பத்தின் சொத்து மதிப்பு 211 235 பில்லியன் ஆகும். டயர் உட்பட 75க்கும் மேற்பட்ட ஃபேஷன் மற்றும் அழகு சாதன பிராண்டுகளை கொண்டிருக்கும் சாம்ராஜ்யம். LVMHக்கு கீழ்தான் இந்த அத்தனை நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. இதில் 2021ஆம் ஆண்டு இவர்கள் 15.8 பில்லியனுக்கு வாங்கிய டிஃபனி அண்ட் கோ என்ற நிறுவனமே அதிக மதிப்பு கொண்டதாக இருக்கின்றது. அடுத்ததாக மார்ஸ் குடும்பம். மார்ஸ் இன்கார்பரேட் நிறுவனத்தை சேர்ந்த இந்த குடும்பத்தின் சொத்து மதிப்பு 150 160 பில்லியன் டாலர்கள். மார்ஸ் பிராண்ட் சாக்லேட்கள் மற்றும் செல்லப்பிராணிகளுக்கான உணவுப் பொருட்கள் விற்பனை மூலம் மட்டுமே இவர்கள் 40 பில்லியன் வருமானம் ஈட்டுவதாகவும் அறியப்படுகிறது. இவர்களது நிறுவனம் நூற்றாண்டு பழமை பெற்றதாகும். அடுத்ததாக கூச் குடும்பம். கூச் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த இந்த குடும்பத்தின் சொத்து மதிப்பு 124 பில்லியன் ஆகுமாம். 1940ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நிறுவனத்தில் 1.2 லட்சம் ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். இவர்களை பற்றி எளிமையாக புரிந்து கொள்ளும்படி கூற வேண்டுமென்றால் நம்ம ஊர் அம்பானி குடும்பத்தை போல இவர்கள் அமெரிக்காவில் எனர்ஜி, மினரல்ஸ் அண்ட் சப்ளை, ட்ரேடிங் என பல்வேறு நிறுவனங்களை இயக்கி வருகிறது இந்த குடும்பம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.